வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, இதற்குண்டான விளக்கம் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், பந்திக்கு முந்து என்றால் பந்தியில் முந்திக் கொள்ள வேண்டும். முன்பே சென்று விட்டால் நமக்கு அனைத்தும் கிடைக்கும், தாமதமாக சென்றால் எதுவும் கிடைக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது தவறு. அதே போன்று படைக்கு பிந்து என்பதன் விளக்கம் என்ன நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அதாவது எங்காவது ஒரு பிரச்சனை கலவரம் என்றால் அங்கு நாம் நின்று விடக்கூடாது, நமக்கு எதற்கு பிரச்சனை என்று நாம் ஒதுங்கி விட வேண்டும், அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும், அதுதான் நமக்கு பாதுகாப்பு, இதுதான் படைக்கு பிந்து என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டும் தவறு. இதற்குண்டான விடை என்னவென்றால் வலது கை, அதாவது பந்தியில் நம்முடைய வலது கை முந்திக் கொண்டு செல்கிறது. எதற்கு? உணவு உண்பதற்கு நம்முடைய வலது கை முந்திக் கொண்டு செல்கிறது. இதுதான் பந்திக்கு முந்து. படைக்கு பிந்து என்பதன் விளக்கம் என்னவென்றால், படை என்றால் அதில் பிரதானம் என்ன? வில். அந்த வில்லில் நாணை ஏற்றி அந்த நாணை பின்பக்கமாக இழுக்கிறோம் அல்லவா? எந்த அளவுக்கு நாம் பின்பக்கமாக அந்த நாணை இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த நான் முன்னேறி வேகமாக செல்லும். ஆகையால் படையில் அந்த நாணை பின்பக்கமாக இழுப்பதுதான் படைக்கு பிந்து. இதுதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதன் விளக்கம். நான் தெரிந்து கொண்டது, எனக்கு தெரிந்தது இதுதான். உங்களுக்கு ஏதாவது தெரிந்தால், இதற்குண்டான விளக்கம் வேறு ஏதாவது இருந்தால் எனக்கு தெரிவியுங்கள், தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.